بسم الله الرحمن الرحيم وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய அருள் கொடையாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு அம்சங்களை குறித்து தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எப்படிப்பட்ட சிறந்த அந்தஸ்துகளை வழங்குகிறான், எல்லா இறை தூதர்களும் எல்லா மக்களும் பார்த்து பாராட்டுகிற வகையில் எந்தெந்த அந்தஸ்துகளை அல்லாஹு தஆலா வழங்குகிறான் என்பதையெல்லாம் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7274வது நபிமொழி, மறுமை நாளில் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் மறுமை நாளிலே நிற்பார்கள். அந்தந்த தூதர்களுக்கு பின்னால் அந்தந்த சமுதாய மக்களும் நிப்பாட்டப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நபிமார்களில் அதிகம் மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு இறை தூதர் நானே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய ரசூலைத்தான் அதிகமான மக்கள் மறுமை நாளிலே பின்பற்றி நிற்பார்களாம். எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த இறை தூதர்களுக்கும் இல்லாத மக்கள் கூட்டம் எனது தலைமையின் கீழ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே ஒன்று கூட்டியிருப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ்வினுடைய ரசூல் குறிப்பிடுகிறார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4575வது நபிமொழி, மறுமை நாளில் நான் தான் எல்லா மக்களுக்கும் தலைவனாவேன். ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது, பின்பற்றுவதில், என்னை பின்பற்றுவதில்
அதிகமான மக்கள் என்னிடத்தில் தான் இருப்பார்கள். இந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒட்டுமொத்த அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நான் தான் அன்றைக்கு தலைவனாவேன். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எல்லாம் அழித்து விடுவான். முதலாவது சூர் ஊதப்படும், உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அழிக்கப்படும். இரண்டாவது சூர் ஊதப்படும், எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், முதலில் தலையை உயர்த்தி எழுப்பி அல்லாஹ்வினுடைய மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கக்கூடிய மனிதர்களில் நான் தான் முதலானவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோக பரிந்துரை செய்யப்படுபவரும் நான், பரிந்துரை ஏற்கப்படுகிற மனிதர்களில் நான் தான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4575வது நபிமொழி. அன்பானவர்களே, அப்படி அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எல்லோரையும் எழுத்தி நிப்பாட்டப்படும் போது எல்லோருக்கும் முதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை விசாரிக்க வேண்டும். 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய நாள், படுபயங்கரமான நாள். அந்த நாள் தலைக்கு மேல் சூரியன் கொண்டு வரப்பட்டு எல்லோரும் இந்த நாளில் நம்முடைய நிலைமை என்ன என்று பயந்து நடுநடுங்கி நிற்கிற நாள் அந்த நாள். நபிமார்களெல்லாம் தங்களுடைய வாழ்வை நினைத்து பார்த்து அல்லாஹ் இந்த நாளில் என்ன நம்மிடத்தில் கேட்கப் போகிறான் என்று பயந்து நிற்கிற நாள் அந்த நாள். நம்மை அல்லாஹ் முதலில் விசாரிக்க வேண்டும். நம்முடைய நன்மைகள் என்ன, நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்தானா, நம்முடைய நிலைமை என்ன என்று அல்லாஹு தஆலா முதலில் நம்மை விசாரிக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் எல்லோரும் அந்த மறுமை நாளிலே எதிர்பார்ப்பார்கள். இறை தூதர்களும் கூட நமது சமுதாயம் நாமும் முதலில் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று எல்லா இறை தூதர்களும் விரும்புவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் எல்லோருக்கும் முன்பாக எனது சமுதாயம்தான் விசாரிக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பில் 1351வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் பொழுது எழுந்து நிற்கிற முதல் மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீர்ப்பு வழங்கப்படுவதில் அல்லாஹ் அழைப்பது இந்த சமுதாயத்தை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபிமார்களில் நான் இறுதியானவராக இருந்தாலும் மறுமை நாளில் நான் தான் முதன்மையானவன். மறுமை நாளில் உலகத்தில் நபிமார்களுடைய வரிசையில் இந்த சமுதாயம் கடைசி சமுதாயமாக இருந்தாலும் மறுமை நாளில் தீர்ப்பு சொல்வதில் இந்த சமுதாயம்தான் முதலில் அழைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு மறுமை நாளில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அடுத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அந்தஸ்து. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1491வது நபிமொழி. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் அந்த வாய்ப்பை உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் மட்டும் அந்த வாய்ப்பை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறேன். எதற்காக? மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவதற்காக. எல்லா மனிதர்களும் மறுமை நாளிலே என்னிடத்தில் ஓடி வருவார்கள். இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உலக மக்கள்
அனைவர்களும் அந்த நாளில் என்னிடத்திலே ஓடி வருவார்கள். நான் தான் அந்த நாளில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பரிந்துரைக்கு வாய்ப்பு கேட்பேன். அல்லாஹ் அவகாசம் தருகிற இறை தூதர் நான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, அது என்ன பரிந்துரை? மறுமையில் பரிந்துரை என்றால் என்ன? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மறுமை நாளில் பரிந்துரை என்ன என்பதை நமக்கு விளக்கிச் சொல்லுகிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல மனிதர்களுடைய காலடி சப்தத்தை தவிர ஒரு மனிதனும் மறுமை நாளிலே பேச மாட்டான். மனிதன் தாயினுடைய கருவறையில் பிறந்து வெளிவரும் பொழுது எப்படிப்பட்ட கோலத்தில் ஆடை இல்லாமல் இருப்பானோ அதே போல ஆடை இல்லாமல் மறுமை நாளிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கும் பொழுது ஒருவர் மற்றவரை பார்க்க வேண்டிய நேரம் ஏற்படுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, அது அதற்குரிய நேரம் அல்ல, அது அதற்குரிய நேரம் அல்ல ஆயிஷா. மறுமை நாளில் சந்தோஷமாக சமாதானமாக சிறிது நேரம் நிற்கிற வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் நீதான் பாக்கியசாலியான பெண் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அதற்குரிய நேரம் அல்ல ஆயிஷா. அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் எல்லோரும் வாய் திறந்து பேசுவதற்கு பயந்து நடுநடுங்கி நிற்கிற அந்த மறுமை நாளில் யௌம யஃபிர்ருல் மர்ஊ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹிம் மின்ஹும் யௌமைதின் ஸஅனி யுனி. இந்த உலகத்தில் மனிதன் எதையெல்லாம் நிரந்தரமான உறவு என நினைத்து தன்னுடைய ஆயுள் காலத்தை முழுக்க முழுக்க அர்ப்பணம் செய்தானோ, தாயையும் மனைவியையும் மக்களையும் பிள்ளைகளையும் உற்றார் உறவினர்களையும் சகோதரன் சகோதரிகளையும் தான் மனிதன் நிரந்தரமான உறவாக நினைத்தான். அந்த உறவுக்காக வேண்டி அள்ளும் பகலும் பாடுபட்டான், அயராது உழைத்தான், உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்தான். அந்த நிரந்தரமான உறவுகளுடைய நிலைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது யௌம யஃபிர்ருல் மர்ஊ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹிம் மின்ஹும் யௌமைதின் ஸஅனி யுனி. அவர்களுடைய தாய், அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய சகோதரன் சகோதரிகள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த நாளிலே அவரவர்களை விட்டு ஓடுவார்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில். நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் நமக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான்? நம்முடைய கணவனுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான்? நாம் பெற்று வளர்த்திய பிள்ளைகளுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான்? நம்முடைய தாய்க்கு தந்தைக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான்? யாரும் அந்த மறுமை நாளிலே எதிர்பார்க்க மாட்டார்கள். நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன மறுமை நாளில் என்று நிரந்தர உறவாக மனிதன் எண்ணி உண்மையில் நிரந்தர உறவாக அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய நல்லறங்களை எல்லாம் மனிதன் பால்படுத்தினானே, அந்த உறவுகள் எல்லாம் அவனை விட்டு மறுமை நாளிலே ஓடுவார்கள். எல்லாம் தனித்தனியாக அல்லாஹ்விடத்திலே வருவார்கள். யாரை குறித்தும் யாரும் பேச முடியாது. நான் உண்டு, என்னுடைய ரப் உண்டு, நான் உண்டு, அந்த விசாரணை நீதிமன்றம் உண்டு. எனக்காக வேண்டி யாரும் அந்த மறுமை நாளிலே பேச வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த நாளில் நிரந்தரமான உறவு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய அமல்களை இந்த உலகத்தில் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான உறவு. அடக்கிவிட்டு எல்லோரும் வந்து விடுவார்கள். உங்களுடைய சொத்து, உங்களுடைய வாரிசுகள் பங்கெடுத்து விட்டு சென்று விடுவார்கள். உறவினர்கள், குடும்பத்தார்கள் அடக்கிவிட்டு திரும்ப வந்து விடுவார்கள். நிரந்தரமான உறவு நீங்கள் செய்கிற நற்கர்மங்கள் என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நற்கர்மங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற நாள், அதுதான் பரிந்துரை. அதுதான் பரிந்துரை. அல்லாஹ் 17வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனை குறித்து குறிப்பிடுகிறான். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. குர்ஆன் சான்று பகரக்கூடிய வேதம், குர்ஆன் சாட்சி சொல்லக்கூடிய வேதம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி
முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1470வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். மனிதன் நிற்கதியாக நிற்கிற அந்த நாளில் கண் எதிரே தாய் ஓடுவதை மனிதன் பார்க்கிறான். கண் எதிரே தன்னுடைய பிள்ளை ஓடுவதை மனிதன் பார்க்கிறான். தன்னந்தனியாக நிற்கதியாக நிற்கிற அந்த மறுமை நாளில் குர்ஆன் மேகமூட்டமாக அப்படியே திரண்டு வருமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேகமூட்டத்தை போல அல்லது ஒளி வீசுகின்ற பிரகாசத்தை போல அல்லது பறவை கூட்டங்களைப் போல நீங்கள் ஓதி பாதுகாத்த சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆல இம்ரான் 2வது அத்தியாயமும் 3வது அத்தியாயமும் மறுமை நாளில் மேக கூட்டங்களைப் போல பறவை கூட்டங்களைப் போல ஒளி விண்ணுகின்ற பிரகாசத்தை போல அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லுமாம், அல்லாஹுவே நாங்கள் தான் குர்ஆன், அல்லாஹுவே நாங்கள் தான் குர்ஆன், எங்களுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். இதே நிற்கிறாரே இந்த அடியார், இந்த இந்த திருக்குர்ஆனை பாதுகாத்தார், கண்ணியப்படுத்தினார். சிறு பிராயத்தில் இருக்கிற மக்களுக்கும் தன்னால் இயன்றவரை அந்த சமுதாயத்திற்கெல்லாம் இந்த திருக்குர்ஆனை எடுத்து சொன்னார். அந்த திருக்குர்ஆனின்படி வாழ்ந்தவர். எங்களை எப்படி பாதுகாத்தாரோ, கண்ணியப்படுத்தினாரோ, பிற மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னாரோ, எங்களுடைய பரிந்துரையை ஏற்று அல்லாஹுவே இந்த நாளில் அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாதம் எத்தகையது தெரியுமா? திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். நன்மையும் தீமையும் மனிதர்களுக்கு பிரித்து அறிந்து விளக்கக்கூடிய வேதம் இறக்கி அருளப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த திருக்குர்ஆன் மறுமை நாளில் நமக்காக வேண்டி சான்று பகரும். சான்று பகர வேண்டுமானால், நமக்காக வேண்டி திருக்குர்ஆன் பரிந்து பேச வேண்டுமானால் திருக்குர்ஆனோடு தொடர்பு வையுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையாவது படித்து பார்த்து அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறான் என்று கொஞ்சமாவது விளங்க முயற்சி செய்யுங்கள். இந்த ரமலானுடைய காலத்திற்கு பிறகு மீதமுள்ள காலங்களிலும் திருக்குர்ஆனோடு தொடர்பு வையுங்கள். குர்ஆன் மறுமையில் பரிந்து பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இனி ஒரு செய்தி. திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 884வது நபிமொழி. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சென்ற மக்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. சொர்க்கத்துக்கள், அஸ்வத்கல் என்று சொர்க்கத்துக்கள் உண்டு கஅபாவினுடைய ஒரு மூலையில். அந்த கல்லை தவாவின் பொழுது யாரெல்லாம் தொட்டு முத்தமிடுகிறார்களோ அந்த கல்லை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது மறுமை நாளில் 2 கண் கொண்டு பார்க்கக்கூடிய, நாவு கொண்டு பேசக்கூடியதாக மறுமை நாளிலே வந்து யாரெல்லாம் தன்னை தொட்டு முத்தமிட்டு தவாபு செய்தார்களோ அந்த மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பரிந்து பேசும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்வத்கள் பேசுகிற நாள் மறுமை நாள். அடுத்ததொரு பரிந்துரையை பாருங்கள் சகோதரர்களே. நண்பர்கள் இன்னொரு நண்பர்களுக்கு சொல்லுகிற பரிந்துரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி புகாரியில் 7439வது நபிமொழி. அல்லாஹு தஆலா மறுமை நாளில் தீர்ப்புகளெல்லாம் சொன்ன பிறகு சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கு உரியவர்கள் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள். நரகத்திற்கு அனுப்பப்படுபவர்களில் 2 சாரார் உண்டு. ஒன்று, குறிப்பிட்ட நாள் அல்லாஹ் நாடிய அளவுக்கு நரகத்தில் தண்டனை பெற்று சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடியவர்களும் உண்டு. நிரந்தரமாகவே மை யுஸ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் ஹராமாக்கப்பட்ட மக்களும் உண்டு. சொர்க்கத்துடைய வாடையை கூட அவர்கள் நுகரமாட்டார்கள் என்று சொல்லப்பட்ட மனிதர்களும் உண்டு. நிரந்தரமாகவே நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்கள், நரகத்திலிருந்து தண்டனை பெற்று சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்கள். இப்படி நரகத்திற்குரியவர்கள் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கத்திற்கும் அனுப்பப்பட்டவுடன் இறை விசுவாசிகள், முஃமினான நல்லடியார்கள் சொர்க்கத்திலே போய் பார்த்தால் தங்களுடைய நண்பர்களை காணவில்லை. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்றாடுவார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையாக அவர்கள் போராடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் உலகத்தில் அவர்களுடைய உரிமைக்காக கூட அவர்கள் அப்படி போராட மாட்டார்கள். அவருடைய பணம் பறிக்கப்பட்டாலோ, அவர்களுக்கு ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்பட்டாலோ அதற்காக வேண்டி கூட அவர்கள் அவ்வளவு மன்றாடி இருக்க மாட்டார்கள்.
அதை காட்டிலும் அல்லாஹ்விடத்திலே பல மடங்கு அவர்கள் மிக கடுமையாக மன்றாடுவார்கள். என்னென்னமெல்லாம் சொல்லி மன்றாடுவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வே, எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சகோதரர்கள் எங்களோடு நோன்பு வைத்தார்கள் யா அல்லாஹ், எங்களோடு தொழுதார்கள் யா அல்லாஹ், எங்களோடு நன்மையான காரியங்களிலெல்லாம் ஈடுபட்டார்கள் யா அல்லாஹ். ஆகவே நீ எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய நண்பர்களை காணவில்லை, சொர்க்கத்தில் பாலத்தை கடந்து வரும் பொழுது நரகத்திலே விழுந்து விட்டார்கள் யா அல்லாஹ், அவர்களை நீ எங்களுடைய பரிந்துரையின்படி நீ ஏற்றுக்கொண்டு நரகத்திலிருந்து அவர்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்று மன்றாடுவார்கள். உடனே அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். நம்முடைய இந்த சமுதாயத்தை சார்ந்த ஏகத்துவத்தை பின்பற்றி வாழுகிற நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நிறைவாக மறுமை நாளிலே தர வேண்டும். இறை விசுவாசிகளே, உங்களுடைய நண்பர்களை போய் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உடனே அல்லாஹ் நரகத்திற்கு கட்டளையிடுவான், அவர்களுடைய முகங்களை கரிக்க கூடாது. பார்த்தால் அடையாளம் தெரிகிற அளவுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், அந்த நண்பர்களிடத்தில், இறை விசுவாசிகளிடத்தில் யாரை நீங்கள் பரிந்துரைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்றால், யாருடைய உள்ளத்தில் ஒரு பொற்காசு அளவு இந்த ஏகத்துவம் தௌஹீத் உண்டுமோ அவர்களை நீங்கள் அழைத்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். வானவர்களுக்கு கட்டளையிடுவான். உடனே இணை வைக்காத ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் நரகத்திலே இருந்து அழைக்கப்படுவார்கள். மீண்டும் அந்த இறை விசுவாசிகள், அல்லாஹ்வே இன்னும் கொஞ்சம் நண்பர்கள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா யாருடைய உள்ளத்தில் அரை பொற்காசு அளவு, பாதி பொற்காசு அளவு யாருடைய உள்ளத்தில் தௌஹீத் உண்டுமோ அவர்களையும் நீங்கள் அழைத்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். மீண்டும் நண்பர்களை கொஞ்சம் அழைப்பார்கள் இரண்டாவது முறையாக. மூன்றாவது முறையும் அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்படுகிறது. கடுகளவு ஈமானுடைய மக்களும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். நண்பர்கள் இனி ஒரு நண்பர்களுக்கு செய்கிற பரிந்துரை இந்த பரிந்துரை. நாம் பிறருக்கு பரிந்துரை செய்கிற அந்தஸ்தில் இருக்க வேண்டுமே தவிர, நமக்கு இனி ஒரு மனிதன் பரிந்துரை செய்கிற கீழ்நிலையில் இருப்பதிலே இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் நல்ல நண்பர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல நண்பர்கள் நமக்காக வேண்டி நாம் அறியாத நேரத்தில் அவர்களுடைய பிரார்த்தனையில் நமக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்கிற நல்ல நண்பர்கள், நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் துடியாய் துடிக்கக்கூடிய நண்பர்கள், நாம் ஒரு உடன் பிறந்த சகோதரன் சகோதரி எப்படி வருத்தப்படுவாரோ அதே போல உடலின் ஒரு பகுதியாக நினைத்து நேசிக்கக்கூடிய நண்பர்களை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கக்கூடிய நண்பர்களை இந்த உலகத்தில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தீயதை செய்யவோ, பாவத்திற்கு துணை போகவோ, அநியாயங்களுக்கு கூட்டு சேரவோ அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. மார்க்கத்தை விளையாட்டாக, தொழுகையை கேலி கிண்டல் செய்கிற, ஹராம் ஹலால்களை பேணாத மக்களோடு நாம் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. மறுமையில் பெரிய கைசேதத்தை அதை ஏற்படுத்திவிடும். நண்பர்கள் இனி ஒரு நண்பருக்கு பரிந்துரை. அடுத்தொரு பரிந்துரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5133, 5132 குழந்தைகள் பெற்றோர்களுக்கு பரிந்துரை. எந்த குழந்தைகள்? எந்த பெற்றோருக்கு? இணை வைக்காத பெற்றோர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிற பெற்றோர்களுக்கு குழந்தைகள் பரிந்துரை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி என்றால் பாருங்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண் ஒரு கை குழந்தையோடு வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனது மகனுக்கு உடல்நிலை சரியில்லை யா ரசூலல்லாஹ், இதற்கு முன்னால் 3 குழந்தைகளை பெற்று 3ஐயும் நான் அடக்கி விட்டேன் யா ரசூலல்லாஹ், மரணித்து போய்விட்டார்கள் யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 குழந்தைகளை இழந்து விட்டீர்களா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், 3 குழந்தைகளை நான் இழந்து விட்டேன். இருப்பது 4வது குழந்தை, இதற்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரக நெருப்பிலிருந்து பலமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலியை நீ அடைந்து விட்டாய் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள், மறுமை நாளில் அந்த குழந்தைகள் பெற்றோர்களுடைய கைகளை பிடித்து விடுவார்கள். ஒரு சில நபிமொழியில் ஆடைகளை பிடித்து விடுவார்கள், கைகளை பிடித்து விடுவார்கள். பிடித்துவிட்டு, அல்லாஹுவே எனது பெற்றோர்களை நீ சொர்க்கம் அனுப்பாதவரை நான் விடமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள்.
அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார்கள் அந்த குழந்தைகள். அப்படி சொர்க்கவாசிகளாகிய அந்த குழந்தைகள், எந்த குழந்தைகள், எந்த பெற்றோர்கள் இந்த உலகத்தில் முன்னதாகவே தன்னுடைய குழந்தைகளை மரணத்தின் மூலம் அனுப்பி பொறுமை காத்தார்களோ அந்த பெற்றோர்களுக்கு புலம்பாமல், அல்லாஹுவை ஏசாமல், நமது குழந்தையை நாம் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க முன்னதாகவே நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று சந்தோஷத்தோடு பொறுமையோடு இருந்தார்களே அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வினுடைய ரசூல் சொன்னார்களே, மறுமை நாளில் அந்த குழந்தைகள் பெற்றோர்களுடைய கைகளை பிடித்து கொண்டு, அல்லாஹுவே எனது பெற்றோர்கள் இவர்கள், என்னை இழந்து துடியாய் துடித்தவர்கள் இவர்கள், ஆகவே நீ சொர்க்கத்திற்கு இவர்களை நீ அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே குழந்தைகள் மன்றாடி பரிந்து பேசி பெற்றோர்களை அழைத்து செல்லும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் என்கிற அந்த நபிமொழி தொகுப்பில் 5132, 5133 போன்ற நபிமொழிகளிலே நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, எனது பரிந்துரைக்காக வேண்டி மறுமை நாளில் நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்களே, அந்த பரிந்துரை புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7470வது நபிமொழி. மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் நிற்கும் பொழுது மக்களெல்லாம் பேசிக்கொள்வார்களாம், நமக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்திலிருந்து நம்மை பாதுகாக்க நாம் நம்முடைய தந்தை ஆதமிடத்திலே போய் கெஞ்சி கூத்தாடுவோம், பாதுகாப்பு தேடுவோம் என்று சொல்லி எல்லோரும் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஓடோடி வருவார்கள். ஆதம் நபி இடத்திலே வந்து சொல்லுவார்கள், நீங்கள் தான் எங்களுடைய தந்தை, இந்த மஹ்ஷர் மைதானம் அல்லாஹுடைய நீதிமன்றம், நீங்கள் அல்லாஹுவால் அவனுடைய கைப்பட படைக்கப்பட்ட எங்களுடைய தந்தை, எல்லா வானவர்களும் உங்களுக்காக வேண்டி சுஜூது செய்த தந்தை, எல்லா பொருள்களையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான் என்றெல்லாம் மக்கள் புகழுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரே வரியிலே சொல்லிவிடுவார், மக்களே, நீங்கள் சொல்லுகிற அந்தஸ்தெல்லாம் எனக்கு உண்டு, உண்மைதான், ஆனால் சொர்க்கத்தில் ஒரு மரத்தினுடைய கனியை தின்னக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். நான் உண்டுவிட்டு சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன், அது குறித்து நான் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா என்னை அதை குறித்து விசாரிப்பானோ என்று பயந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் அதோ நிற்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பொறுமையுடைய சிகரம், 950 ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு தூதர், அவரிடத்திலே போய் எதையாவது கேட்டுக்கொள் என்று சொல்லி ஆதம் நபி மக்களை அனுப்பி விடுவாராம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே வந்து மக்கள் சொல்லுவார்கள், நூஹ் நபி சொல்லுவார், நான் இப்பொழுது அந்த தகுதியில் இல்லை, ஒன்று செய்யுங்கள், அல்லாஹ்வோடு நேரடியாக பேசிய மூசா நபி உண்டு, அவரிடத்திலே போய் உங்களுடைய குறைகளை போய் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் மக்களெல்லாம் மூசா நபி இடத்திலே வருவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மக்கள் சொல்லுவார்கள் அவருக்குரிய தகுதிகளை எல்லாம் சொல்லி. மூசா நபி சொல்லுவார், நபி ஆவதற்கு முன்னால் நான் ஒரு மனிதனை அடித்தேன், அவர் இறந்து போய்விட்டார், அவர் இந்த மறுமை நாளிலே வந்திருக்கிறார், எனக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் ஏதாவது சான்று சொல்லுவாரோ என்று நான் பயந்து நிற்கிறேன் என்று அவரும் சொல்லுவார். இப்படி நூஹ் நபி, இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி இடத்தில் வந்தவுடன் ஈசா நபி சொல்லுவார், மக்களே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார், அவரிடத்திலே போய் நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே எல்லா மக்களும் வருவார்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மக்கள் அனைவர்களும் என்னிடத்திலே வருவார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார். அல்லாஹ்விடத்திலே போகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே போய் அல்லாஹுவை கண்டவுடன் சுஜூதிலே விழுந்து விடுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாடுகிற அளவுக்கு நான் சுஜூதிலே கிடப்பேன். அல்லாஹ் என்னை அழைப்பான், முகம்மதே தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய பரிந்துரைக்கு இப்பொழுது உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது, உங்களுடைய பரிந்துரை இப்பொழுது செவியேற்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அனுமதி அளிப்பான். அனுமதி அளித்து அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று விதிமுறை வைத்திருக்கிறானோ அந்த விதிமுறைக்கு ஏற்ப நான் மக்களுக்கு பரிந்துரை செய்வேன். எனது பரிந்துரையின்படி கொஞ்சம் மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை அந்த மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள். அல்லாஹும் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமை நாளில் அந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை இந்த பரிந்துரை. அன்பானவர்களே, நபிமார்களுடைய பரிந்துரை, குழந்தைகளுடைய பரிந்துரை, நோன்பினுடைய பரிந்துரை, குர்ஆனுடைய பரிந்துரை, நல்ல நல்ல அமல்களுடைய பரிந்துரை, வானவர்களுடைய பரிந்துரை, எல்லா பரிந்துரைகளையும் முடிந்தவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 7439வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இனி எனது பரிந்துரைக்கு கொஞ்சம் பேத்த நான் நரகத்திலிருந்து வெளியேற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். எல்லோருடைய பரிந்துரை முடிந்தது, இனி எனது பரிந்துரை மட்டும்தான் மீதம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த அடிப்படையில் நபி அல்லாஹு தாலா தனது கையை நரகத்திலே விட்டு கொஞ்சம் பேத்தை அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளியே எடுத்து போடுவானாம். எடுத்து போட்டால் அவர்களெல்லாம் கரிக்கட்டையை போல அல்லாஹ் நாடுகிற அளவுக்கு நரகத்தில் வேதனை பெற்றவர்கள். யார் இவர்கள்? இவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கவில்லை, ஆனால் ஹராமான காரியங்களை செய்தார்கள். அல்லாஹுவை பற்றியுள்ள பயம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஏவியதை கொஞ்சம் செய்யாமல் வாழ்ந்தார்கள். தடுத்த காரியத்தை துணிச்சலோடு செய்தார்கள். அல்லாஹுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. இன்னபத் சரப்பிக்கல சதீர், இன்னபத் சரப்பிக்கல சதீர், அல்லாஹுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த அடிப்படையில் அல்லாஹ் நாடிய அளவுக்கு தண்டனை பெற்று கரிக்கட்டைகளாக மாறிய மக்கள் அப்படியே எடுத்து அல்லாஹு தாலா மாவுல் ஹயாத் என்கிற ஒரு ஜீவ நீர் உண்டு, அதில் அல்லாஹு தாலா அவர்களை குளிப்பாட்டியவுடன் முத்துக்களை போல அவர்கள் மின்ன ஆரம்பிப்பார்கள். இருந்தாலும் ஒரு குறை உண்டு, ஒரு குறை உண்டு. என்ன குறை? நரகத்திலிருந்து தண்டனை பெற்று சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட மக்கள் என்று நெத்தியிலே ஒரு முத்திரை குத்தப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். சொர்க்கவாசிகள் எல்லாம் அந்த மனிதரை பார்த்தாலே இவர் நல்லறம் செய்யாதவர், சொந்த வாழ்வில் எந்த இபாதத்தும் செய்யாதவர், அல்லாஹ்வினுடைய கருணையால் மட்டுமே நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் என்று சொர்க்கவாசிகள் எல்லாம் பேசுவார்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறாரே. அந்த சொர்க்கம் நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் நமக்கு தேவையில்லை. நமக்குரிய சொர்க்கம் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற 70,000 மக்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்களோடு அமர்ந்து கொண்டு பேசும்போது சொர்க்கத்திற்கு 70,000 மக்கள் சொல்லுவார்கள், யாருடைய பரிந்துரையும் அந்த மக்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் அவர்களிடத்தில் எந்த கேள்வியும் கிடையாது. அவர்கள்தான் முதலில் 70,000 மக்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உடனே ஒரு நபித்தோழர் உக்காசா அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 நபர்களில் நானும் ஒருவராக இருக்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்களேன் என்றார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். உக்காசா அவர்களும் அந்த 70,000 பேரில் ஒருவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே அங்கே இருக்கிற அன்சாரி தோழர்கள் எல்லாம் எழுந்து, யா ரசூலல்லாஹ், நாங்களும் அதில் ஒருவராக இருக்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் உக்காசாவுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொர்க்கம் செல்லுகிற மக்கள் மறுமை நாளிலே உண்டு. அல்லாஹ்வினுடைய நேரடியான கருணையினால், நேரடியான மன்னிப்பினால் சொர்க்கம் செல்லுகிற மக்கள் உண்டு. யாரிடத்திலும் போய் கெஞ்சி கூத்தாடி கதறி கூனி குறுகி நின்று மன்றாடி நமக்காக வேண்டி யாரும் வழிய வந்து பரிந்துரை செய்து மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சொர்க்கம் நமக்கு தேவையில்லை. நாம் பிறருக்கு பரிந்துரை செய்கிற அந்தஸ்தோடு இருக்கிற சொர்க்கம்தான் நமக்கு தேவை. சொர்க்கத்தில் நிறைய படித்தரங்கள் உண்டு, 100 படித்தரங்கள் உண்டு சொர்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படித்தரங்கள் அனைத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய ரசூல் இந்த பரிந்துரை உலகத்தில் யாருக்கு இந்த பரிந்துரை, எனது பரிந்துரை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்? பரிந்துரை செய்வதற்காக வேண்டி துஆவை பத்திரமாக பாதுகாத்து வைத்துள்ளேன். அல்லாஹ் என்னை மறுமை நாளிலே பரிந்துரைக்காக வேண்டி அழைப்பான். உண்மைதான். அந்த பரிந்துரை யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கு சொல்லும்போது அந்த பாங்கை கேட்ட இறை விசுவாசிகள் அந்த பாங்குக்கு பிறகு ஒரு துவா உண்டு. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபலீலத்த வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதான் இல்லதி வஅத்தஹு. அல்லாஹுவே,
சொர்க்கத்தில் சிறந்த ஒரு பதவியை ஒரு நபருக்கு கொடுப்பதாக நீ வாக்களித்துள்ளாயே, அதை இந்த எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று எந்தெந்த இறை விசுவாசிகள் உலகத்தில் பாங்குக்கு பிறகு அந்த துவாவின் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துவா செய்தார்களோ அவர்களுக்கு எனது பரிந்துரை மறுமை நாளிலே உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4719வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். 6570வது நபிமொழி புகாரியில் ஒரு நபிமொழி உண்டு. இனி ஒரு சாராருக்கும் எனது பரிந்துரை உண்டு. அவர்கள் யார்? ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமை நாளில் அதிகம் உங்களுடைய பரிந்துரைக்கு உரிய தகுதி படைத்தவர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கேள்வியை உங்களை தவிர வேறு யாரும் கேட்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். தெரிந்து கொள்ளுங்கள் அபூ ஹுரைராவே, தூய்மையான எண்ணத்தோடு, இஹ்லாஸான எண்ணத்தோடு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்ற ஷஹாதத்து கலிமாவை யார் சொல்லி அதன்படி வாழ்ந்து அந்த கலிமாவுக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் அந்த கலிமாவை பாதுகாத்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் நிச்சயம் எனது பரிந்துரை உண்டு. பரிந்துரைக்கு அதிக தகுதி படைத்தவர்கள் அவர்கள்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு சிறப்பு. பரிந்துரைக்கு தகுதி படைத்தவர்கள். பாங்குக்கு பிறகு முடிந்தவரை துவா சொல்ல வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி. பாங்கோசை கேட்டால் பாங்குக்கு பிறகு துவா சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். மொஹல்லாக்களில் பள்ளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் பாங்களுடைய சத்தமே காதில் கேட்கவில்லையே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இன்றைக்கு நாம் துவாவே செய்யலையே, ஒரு கவலை வேண்டும், ஒரு ஏக்கம் வேண்டும். பாங்கோசை காதில் விழுகிற அளவுக்கு பாங்கோசை கேட்டால் கொஞ்சம் மௌனமாக இருந்து அதற்குரிய பதில்களை சொல்ல நாம் பழகி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்றைக்கு நாம் ஸலவாத்து சொல்லலையே, பாங்குக்கு பிறகு இன்றைக்கு நம்ம துவா சொல்லலையே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்கிற ஒரு வருத்தம் உள்ளத்திலே வேண்டும் சகோதரர்களே. இப்படி அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய பரிந்துரை, வானவர்களுடைய பரிந்துரை, அல்லாஹ்வுடைய பரிந்துரை, நண்பர்களுடைய பரிந்துரை, நன்மையான அமல்களுடைய பரிந்துரை, குழந்தைகளுடைய பரிந்துரை, இப்படி எல்லா பரிந்துரைக்கு பிறகும் எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கும் கூட அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்கள். மறுமையில் முதலில் எழுப்பப்படுபவன் நான் என்றார்கள். விசாரணைக்காக வேண்டி அழைக்கப்படுவதிலும் நான் தான் முதன்மையானவன் என்றார்கள். எல்லோரும் என்னிடத்தில் தான் வந்து பரிந்து பேச சொல்லுவார்கள் என்றார்கள். அல்லாஹ் என்னைத்தான் பரிந்து பேச அழைப்பான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல சொர்க்கத்திற்கு இந்த கோடான கோடி மனிதர்கள் இருக்கிற அந்த மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு முதலில் செல்லுகிற மனிதர்கள் யார்? இந்த சிறப்பெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் கொடுக்கக்கூடிய சிறப்பு. சொர்க்கத்திற்கு முதலில் செல்லுகிற மனிதர் யார்? நான் தான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 333வது நபிமொழி, தீர்ப்புக்கு பிறகு சொர்க்கத்தினுடைய கதவை நான் போய் தட்டுவேன். அங்கே நிற்கிற வானவர் நீங்கள் யார் என்று கேட்பார். நான் தான் முஹம்மத் என்று நான் சொல்லுவேன். உடனே அந்த வானவர் பதில் சொல்லுவார், அல்லாஹு தஆலா எனக்கு மிக கடுமையாக உத்தரவு பிறப்பித்துள்ளான், உங்களுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த வாதல் முதலில் திறக்கப்பட வேண்டும் என்று, வேறு யாருக்கும் திறக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டதாக அந்த வானவர் பதில் சொல்லுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி வரை அந்த சொர்க்கத்திற்கு அனுப்புகிற வரை அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய நிஅமத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்திருக்கிறான் தெரியுமா? எல்லோரும் அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி தயாராகி நிற்கும்போது அல்லாஹு தஆலா மக்காமன் மஹ்மூத் என்கிற ஒரு சிறப்பான ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிற்க வைத்து அல்லாஹ் கௌரவப்படுத்துவான். அதை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 17வது அத்தியாயத்தின் 79வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, அஸா ஐயபு அஸக ரப்புக மக்காமன் மஹ்மூதா, அல்லாஹ்
உமது இறைவன் உம்மை மக்காமன் மஹ்மூத் என்கிற சிறப்புக்குரிய இடத்தில் உம்மை எழுப்புவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 1474 1475. எல்லோரும் சொர்க்கத்திற்காக வேண்டி வந்து நிற்கும்போது அந்த மக்காமன் மஹ்மூத் என்கிற ஒரு சிறப்புக்குரிய இடம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். மறுமையிலே தான் அது என்னவென்று தெரியும். ஆனால் அந்த இடத்தில் அல்லாஹுடைய ரசூல் அவரை எழுப்பும்போது அந்த மக்கள் பார்க்கிற பார்வையை ஹதீஸில் பார்க்கும்போது அது மிகச்சிறந்த ஒரு இடமாக தெரிகிறது. சொர்க்கத்திற்குரிய எல்லா மக்களும் அந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனமாற பாராட்டுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மக்காமன் மஹ்மூத் என்கிற இடத்தில் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமை நாளிலே எழுப்புவான். இது அவருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு. அடுத்த ஒரு சிறப்பு உண்டு தெரியுமா? ஆதம் நபியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை மனித கூட்டங்களை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இவ்வளவு கோடான கோடி மக்களும் அதில் நிறைய நல்லடியார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அந்தந்த சமுதாயத்திலே உள்ள நல்லவர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற நல்லவர்களும் சொர்க்கத்திற்கு போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நாங்கள் ஒரு 40 பேரோடு ஒரு கூடாரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே கேட்டார்கள், சொர்க்கத்தில் 4 ஒரு பகுதி 25% மொத்த மக்களில் 25% இந்த சமுதாயத்தை, அதாவது எனது சமுதாயத்தை சார்ந்த மக்கள் சொர்க்கம் செல்ல போகிறார்கள், நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹு அக்பர் என்றார்கள் சஹாபாக்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு வஹி வந்தது. அல்ல, 33%, 3 ஒரு பகுதி இந்த நமது சமுதாயத்தை சார்ந்த மக்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? மக்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்றார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தது. அல்ல, உலகத்து மக்களில் பாதி பேர் எனது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொர்க்கத்திற்கு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சொர்க்கம் மறுமை நாளிலே நமக்கு அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா வழங்க வேண்டும். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 377வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இறுதியாக நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களையும் பார்க்க வேண்டுமே. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 6529வது நபிமொழி. சுபஹானல்லாஹ், அந்த ஹதீஸை நீங்கள் படித்தால் நெஞ்சமெல்லாம் பதறி போய்விடும். அல்லாஹ் ஹதீஸிலே வருகிறது, மிகப்பெரிய ஒரு சப்தம் மறுமை நாளிலே போடப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து உரத்த குரலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். ஹதீஸில் தான் வாசகம், உரத்த குரலில் அப்படிப்பட்ட ஒரு சப்தம், ஆதமே என்று அல்லாஹ் அழைப்பான். கட்டுப்பட்டேன் யா அல்லாஹ், செவிதாய்த்தேன் யா அல்லாஹ், அடிபடுகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி நம்முடைய தந்தை ஓடி வருவார் மறுமை நாளில். நரகத்திற்குரியவர்களையும் சொர்க்கத்திற்குரியவர்களையும் தனித்தனியாக இந்த நாளில் நீ பிரித்து நிப்பாட்டு என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் அந்த நாளிலே கதிகலங்கி போவார்கள் என பிரிக்கப்படுற நேரம். இனி ஒரு நபிமொழியில் வருகிறது, ஒவ்வொரு 1000 மனிதர்களையும் பிடித்து 999 மனிதர்களை தனியாக நிறுத்து, ஒரு மனிதனை தனியாக நிறுத்து என்றார்களாம். எத்தனை பேரை அல்லாஹ் நரகத்தில் தள்ள என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய தந்தை ஆதம் கேட்கும்போது, மக்களை எல்லாம் பிடித்து நரகத்தில் தள்ளு என்று அல்லாஹ் சொல்லுவானாம். எத்தனை பேரை அல்லாஹ் என் மக்களை பிடிச்சி நரகத்தில் தள்ள? அல்லாஹுவே, என் மக்கள் எத்தனை பேரை நான் நரகத்தில் தள்ள? 1999 பேர் நரகத்திற்கு, ஒரு மனிதனை தனியாக நிப்பாட்டி என்று சொல்லும்போது மக்களை எல்லாம் போய் பிடித்து மறுமை நாளிலே பிரிக்க போவாரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் சிறிய குழந்தைகளுடைய முடியெல்லாம் நரைத்து போய்விடும். அந்த பயத்தில் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் பிரசவித்து விடுவார்கள். அந்த பயத்தில் மக்கள் எல்லாம் மயங்கி தளர்ந்து போய் விடுவார்கள். அந்த பயத்தில் எங்க நாமும் அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து விடுமோ, தந்தை பிரிக்க வருகிறார், நாமும் அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து விடுவோமோ என்று பயந்து நடுநடுங்கி நிற்கிற நேரம் அந்த நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவேதான்
அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்துல் ஆலமீன் எந்த துவாவை ஓதினாலும், தொழுகைக்கு பிறகு ஓதினாலும், வீட்டில் இருக்கும்போது ஓதினாலும், தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு ஓதினாலும், எப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாலும் ஒரே ஒரு துவாவை, ஒரே ஒரு வசனத்தை இறுதியில் ஓதித்தான் துவாவையே முடிப்பார். அது என்ன வசனங்க? 2வது அத்தியாயத்தின் 201வது வசனம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அதாபன்னார். அல்லாஹ்வே, இம்மையிலும் மறுமையிலும் எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ், நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையே முடிப்பார்கள். ஆகவே அன்பர்களே, மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய தூதருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்க வேண்டுமானாலும், இனி பரிந்துரை இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டால் நாம் சொர்க்கம் செல்லுவதானாலும், அல்லாஹ்வினுடைய நேரடியான மன்னிப்பின் மூலம், கருணையின் மூலம் நாம் சொர்க்கம் செல்லுவதானாலும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். எனக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு நானும் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு உதவி என்றால் என்ன? அவன் ரஹ்மத்துல் ஆலமீன், குல்லுமன் அலைஹாஃபான், நாடியதை செய்கிற ஆற்றல் படைத்தவன். அவனுக்கு நாம் உதவி செய்தல் என்றால் என்ன? அவனுடைய தீனுக்கு, மார்க்க வளர்ச்சிக்கு, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகளை பேணி நடப்பதின் மூலம் அல்லாஹ்வுக்கு நாம் உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். அல்லாஹுவை நாம் மறந்தால் அல்லாஹ் நம்மையும் மறந்து விடுவான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், உலக மக்களுக்கெல்லாம் அருளாக நான் அனுப்பினேன் என்று சொல்லுகிறானே அல்லாஹ்வுடைய ரசூலை, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒவ்வொரு வாழ்க்கை நெறிமுறைகளையும் நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்ற வேண்டும். ஹராம் ஹலாலுகளை பேணி நடக்க வேண்டும். இவைகளெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய மிகப்பெரிய சிறப்பு அம்சங்கள். தோழர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ أُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சித்திகீன்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி